உங்களை குறி வைக்கிறாங்களா இல்ல விஜய் டிவி நடத்துற பிக் பாஸ் குறி வைக்கிறாங்களா? இந்து மக்கள் கட்சி இந்த அல்ல, இந்து மக்கள் அப்படிங்கும் போதே காரணம் நான் என்னுடைய சட்ட கலர்னால கொஞ்சம் என்னை குறிவைத்ததா இருக்கலாம். தேவையில்லாம அவர்களை அம்புக்கு எதிர்க்க போய் நான் இருக்கவும் விரும்பல. ஆனால் அது விஜய் டிவியை வச்சு குறிவைத்த அம்பாக இருந்தால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அது உங்கள் மீதான கம்ப்ளைண்ட் உங்களை எதிர்ப்பது என்பது சில அமைப்புகள் கட்சிகள் தங்களுடைய விளம்பரத்துக்காக தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி என்னோட கருத்தை மாத்திரம் கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க. அது கிண்டி கிண்டி விட்டா உப்புமா சரியா வந்துடும் சொல்ல முடியாது. சில நேரம் அடி பிடிச்சிடும். பிக் பாஸ் நிகழ்ச்சி எந்த வகையில் சமூகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தேவையான ஒன்று? கிரிக்கெட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ஒன்று. விஜய் டிவி மேல இருக்கிறதா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துக்குமே சார் இதை நீங்க கேள்வி கேட்கணும், சார் உங்களை நம்பிதான் பாக்குறோம்னு உங்களை தான் அதிகமா நம்புறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்பும் மக்களுக்கு நான் நல்ல விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பாத மக்களுக்கு எனக்கு கடமை கிடையாது. இருந்தாலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கோபத்தின் பேரிலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நல்லதுதான், பார்க்கட்டும். இல்ல, தவிர்க்கிறதுக்கு சென்சார் போர்டுங்கிறது சினிமாலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அங்க எப்படி சென்சார் பண்ண முடியும்? அதுவும் நம்ம அதை தடுக்கவே முடியாது, எடிட் பண்ணலாம். நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்றோம்? சாதின்னு பேசுறீங்களே, அது உங்களால நீக்க முடிஞ்சதா? அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம வீட்டுல அம்மா அப்பா கேட்கலாம், அவங்க வீட்டு அவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஷோவா நடத்தி அதை பாதுகாப்பு சொல்லும்போது அதுக்கான ஒரு எப்படி அந்த பக்குவம் வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு இளைஞருக்கு வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை கொண்டு போவாங்க? அதான் சொன்ன, அடுத்த வீட்டுல நடக்கிறத பார்த்து தான் நம்ம கத்துக்க முடியும். அவங்க அடிச்சு பொண்டாடி தலையை முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிடாதரா தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு அது ஏதுவாக இருக்கு. இல்ல வாங்க இப்படி கொஞ்சம் பார்க்கணும். இல்ல சரி சரி, தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தல, அவங்க கத்து கொடுத்திருக்காங்க. பாதி பேருக்கு தமிழ் பேச வராது. கரெக்டா இல்லையா? இல்ல, தமிழ் நடிகர்கள் தமிழ் இல்லைங்க. பல நடிகர்களுக்கு இப்ப நம்பியார் அண்ணன் அவர் இல்ல, அதனால நான் அவரை பத்தி பேசலாம். அவருக்கு தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாள தோணி இருக்கும். எம்ஜிஆருக்கு இருக்காது, ஆனா அவருக்கு என்னவோ இருந்துச்சு. பி சுசிலா பாடும்போது அது இருக்காது, ஆனா கண்டசாலா பாடும்போது கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும். அதுதான் இந்த நாடு. அதை கேள்வி பண்ணக்கூடாது. தமிழ் நடிகர்கள் தான் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மாநிலத்தை எல்லாருமே கண்ணாம்பா சாவித்திரியா ஆயிட முடியாது. சோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது இல்ல, அவருக்கு பதில் சொல்லணும். இருங்க, வெயிட், ஐ லாட் ஆன்சர். தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு. கத்து கொடுக்கும் போது அவங்க கோணாமானான்னு பாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அப்படித்தான் என் ஜனகணமன கத்துக்கிட்டேன். ஜனகணமனங்கிறது பெங்காலி பாட்டு. உங்களுக்கு பாட வருமா முழுசா? உண்மையை சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, தப்பு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஜனகணமனவை கரெக்டா கத்து கொடுக்கும் போது நீங்க ஜனகணமனன் பண்ணா அது தேசிய கீதத்தை கேலி பண்ணுவதாகாது. புரியாமல் சொல்லுகிறீர்கள். ஜன கணமனன் சொல்லணுங்க, ஜன நனமனன் சொல்லக்கூடாது. அப்படின்னு நான் சொல்றது எப்படி தேசிய கீதத்தை கேலி செய்வதாகும்? புரியல. அதுக்கு நீங்க கமலஹாசனையும் விஜய் டிவியும் அப்படி சொல்லலாம். அவர் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்காங்க, 2 வாரம் போறேன் வந்துருவேன் திரும்பி இருக்காதுன்னு நான் நம்புறேன்.
சார், கமல் அவர்கள் எது செய்தாலும் நல்லதான் இருக்கும் சொல்லி கமல் ரசிகர்கள் கமல் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த பிக் ஷோ மூலமா நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க? கருத்து இல்லைங்க, கூடி வாழுதல். இப்ப பாருங்க, நீங்க வந்து நான் அமைதியா இருக்கேன்னு சொன்னதை நீங்க அமைதியா இருந்தீங்க. சத்தம் போடணும்னு நினைச்சீங்கன்னா சத்தம் போடலாம். நான் என்ன பண்ண முடியும்? நான் உளவியல் மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் நிகழும், பார்வையாளருக்கு என்ன மாற்றங்கள் நிகழும், அங்க பங்கேற்றவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். நீங்கள் வந்து சினிமா நீங்க பாருங்க, நீங்க அதாவது நான் இன்னொரு டைரக்டருடைய பேரை எடுக்கிறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். பட் நான் மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் கே பாலச்சந்தர் அவர்கள், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். பணமா பாசபான்னு ஒரு படம் எடுத்தாரு, பூவா தலையான்னு ஒரு படம் எடுத்தாரு. அது ஒரு குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை வெளிப்படுத்துகிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் எதிர்நீச்சல்ங்கிறதுல வந்து ஒரு ஒன்று குடத்தனத்தில் வாழும் குடும்பத்துடைய தகராறுகள், அவ்வளவுதாங்க பிக் பாஸம். அதுல வந்து பாலச்சந்தர் என்ற ஒருவர் எழுதினார் வசனங்களையும், நாகேஷ் அதுக்கு உதவி பண்ணார். இதுல அவங்க வசனத்தை எழுதிக்கிறாங்க, என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. நிகழ்ச்சியில வந்து நடந்து வர இந்த கலந்துரையாடலோ ஆட்டமோ ஆடைகளோ எதுவுமே வந்து தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? எதுங்க நிகழ்ச்சி நடந்து வரக்கூடிய இந்த கலந்துரையாடல் பண்ணிட்டு பேசிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு இருக்க உள்ள இருக்கிறவங்களுடைய கலந்துரையாடலா இருக்கட்டும், ஆட்டம் ஆடைகள் எதுவுமே வந்து தப்பு இல்ல, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. இல்ல, நீங்க தெருவில் போய் நடந்து பாருங்க, நான் ஏன் ஆமான்னு அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றேங்கிறது. So what is your reaction towards the complaint that is filed regarding Bigg Boss? They say that I need to be arrested. I wouldn't like to mock my justice system by quoting arrest in arrogance. But I am very confident that my justice system will take care of it. I don't have to worry about these people who claim that or who insist that I be arrested. I don't mind going in, because for once it will prove the strength of my justice system and its clarity in dealing with people who... Can I speak in Tamil now? அந்த என்னுடைய கைதை வலியுறுத்தும் இந்த கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய சட்டத்தில் நியாயமும் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை. கன்றை இழந்த பசுதான் அடிக்க வேண்டும், கண்ட மாடும் வந்து அடித்து விட முடியாது. அது தெரிந்த, அந்த நீதி தெரிந்த ஒரு சட்டம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. கைது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது நடக்கட்டும். சட்டம் என்னை பாதுகாக்கும், நீதி என்னை பாதுகாக்கும். Sir, the French group that has filed a complaint